ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கணும்னு வச்சிங்களேன், தரமான ஒரு கேம் பிளே தான். அதாவது டீம்மேட்லாம் ரொம்ப வெயிட்டாக வருவானுங்க, சரிங்களா? ஒரு மாஸ்டர் போகிற ஒரு பிளேயராக இருக்கட்டும், ஒரு ஹீரோய்க்கு 3 ஸ்டாராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இப்போ விளையாடுவானுங்க. எவ்வளோ அடி அடிக்க போகிறானுங்க. இதில் இந்த ட்ரெகனோ கன்று இருக்குது பார்த்தீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே அந்த கன்று எடுக்காதீங்க. ஏன்னா பவர் கம்மி பண்ணிட்டானுங்க. எவ்வளோ அழுத்துறான் அவனும், அப்பயும் சாவலை. ரீலோடு ரொம்ப லேட்டாக, ரொம்ப ஸ்லோவாக ரீலோட் ஆகுது. ஏன் இந்த மாதிரி இது எடுத்து வந்துட்டானுன்னு தெரியல. ஒருவேளை போன சீசனில் நல்லா தரமாக தந்ததுனால இந்த சீசன் வேறு கன்று நல்லா வெயிட்டாக தந்துட்டு இந்த கன்று பவரை கம்மி பண்ணிட்டுக்கிறானுங்க. இப்போ நான் இறங்க சொல்லவே தெரியும், இந்த இடத்துல ஒரு இனிமே ஓடினான்னு இவர் பாருங்க, கல் மலை ஓடி போய் ஒழிச்சிக்கலாம் அப்படின்னு ஓடினாப்புல. ஐத்தி பிடிச்சி சாக வச்சிட்டேன். என்கிட்ட டபுள் வெக்டார் இருக்கு இல்லையா, அதனால் ஐத்தி பிடிச்சி சாக வச்சிட்டேன். இப்போ இதோட 2 கிலோ ஸ்டார்டிங்கில் 1 கிலோ எடுத்துட்டான் டீம்மேட்டு. ஆனால் அவர் குளோல் போட்டு காப்பாற்றிருக்கலாம், பயப்புள்ள காப்பாற்றலை. சரி விடுங்க மக்களே, அதெல்லாம் ஒரு மேட்ச்சில் சகஜம்தான். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க. தப்புன்னு ஒரு குளோல் போட்டு காப்பாற்றிருக்கணும். காப்பாற்றி தான் நான் அவனை காப்பாற்றிருப்பேன். அந்த மாதிரி என்ன நடந்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பரல் வச்சு சரியான அடி. வர டபுள் பரல்னால் வச்சுன்னு தெரியல, வெயிட் ஆக்கி விட்டானுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ஐத்தி பிடிச்சிட்டு உள்ளே வர எனிமி. எடா எங்கடா எனிமி காமிக்குது? இதோ பாருங்க, இந்த இடத்துல தாங்க. இந்த இடத்துல 3 கில்லு சும்மா தட்டி தூக்கியிருப்பேன். இந்த பாருங்க, இங்கே ஒரு கில்லா. இப்போ இவனை போயிட்டு அடிச்சுட்டு இவனையும் கில்லு எடுத்துகிட்ருப்பேன். இப்போ பின்னாடி ஒரு எனிமி இருக்கும். இப்போ அவனுக்கு சரியான ஒரு அடி டபுள் பரல் வச்சு தலையில் வாங்கியிருப்பான் இவனும். இந்த பாருங்க, நல்ல ஒரு வெயிட்டான பிளேயர் தான். தலையிலே வாங்குறாங்க. என்னடா அது அதிசயமாக இருக்கே, என்னடா இது ஃபுல்லாக தலையிலே வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு இனிமே வரானா, இவனை நல்லா அடிப்பேங்க, டேமேஜ் கொடுப்பேன். அது எனிமி இல்லை, என் டீம்மேட்டு கார் எடுக்குதான், அந்த காரை சாவடிப்பேன். பயப்புள்ள என்ன ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரா அது என்ன அடிக்க ஆரம்பிச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம், அவனை தேட ஆரம்பிப்பேன். இது வரைக்கும் 6 கிலோ எடுத்துருக்குங்க. இது வரைக்குமே என் கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களை. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டு. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை பார்த்துட்டு கூட லைக் பண்ணுங்கள், ஆனால் லைக் பண்ணாமல் போகாதீங்க, சரிங்களா? இந்த இடத்துல இவங்க ஒருத்த மாட்டினா அது என் டீம்மேட்டே முத்திருவானுங்க. நேரில் டேமேஜ் வாங்கிச்சு, இருந்தாலும் என் டீம்மேட் ஐட்டி பிடிச்சிடானுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள், லான்ச்சரில் விட்டு டே எதிராது, டே செத்துரு. எங்க தரமான ஒரு ஹெட்டு. இருங்க அதை ஐட்டி பிடிக்கணும். அது எங்கில்ரா, டே ஓடாதரா, டே வெள்ளை சொக்காஹா. என்னங்க திடீர்னு கலர் மாறிச்சு. சரி ரைட்டு, இப்போ இவங்க ஓசிக்கில் எடுத்துருவானுங்க. இன்னும் ஒரு கில்லு இருக்கும். சரி, அந்த கில்லாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க போவேன். அவனும் டெமிட்ரி போட்டு இது பண்ணிடுவான். எங்கே போனாலும் இந்த டெமிட்ரி கேரக்டர் மட்டும் நம்ம உசுரை வாங்குது. இந்த டெமிட்ரி, இந்த சோனியா பவர். இந்த சோனியா பவரும் டெமிட்ரியும் உசுரை வாங்கின்னு ஐயோ இது இடக்கே மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அதனால தான் ஓரின் கேரக்டர் வச்சுன்னு வர்றது, சரிங்களா? இந்த இடத்துல இவன் கில் எடுக்கலாம் தாங்க போவேன். சுற்றி குளோல் போட்டுச்சிங்களா, சோபா முடியல. ஏன்டா டெமிட்ரி இதை பண்ணி என்னடா எங்கே அடிக்கிறாங்க, ஏன்னா காப்பாற்றுக்கடா. இந்த இடத்துல சூப்பராக என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா பின்னாடி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் சூப்பராக என்னை காப்பாற்றிடுவானுங்க. என் டீம்மேட்டு நல்லா சூப்பராக தான் விளையாடுவானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை வெயிட் பண்ணிடுவானு. ஏன்னா அடி வாங்கிட்டோமா, இதுக்கு மேலே யாரும் நம்ம வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமை வெயிட் பண்ணி விளையாடுவேன். எங்கே இருக்கு பாருங்களே தெரியாது எனிமி. அந்த ஏகே வேறு ஃபுல் ரீகால் ஆகுது. இன்னும் 21, 20 அப்படி தான் போகுது டேமேஜை தவிர அதிகமாக போக மாட்டேங்குது. எப்போயும் 40 போகுமே, ஏன் இந்த மாதிரி போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இருப்பேன். அதுக்குள்ளே என் டீம் மட்டும் டப்புன்னு ஒருத்தன் சாவ ஆரம்பிச்சிருவானா. சரி, அவனை ரினியூ பண்ணிட்டு ஜோன் உள்ள போனமே சொல்லிட்டு நான் பண்ணுவேன், ஜோன் உள்ள ஓட ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? ஜோனு பிடிக்கணும், ஏன்னா போய் அடிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம போய் அடிக்கணும் ஒரு மேட்ச்சு அப்படின்னா ஜோனு பிடிச்சி தான் ஆகணும். ஜோன்லேயே ஃபைட் பண்ணிக்கணும், அப்படியே ஜோன்லேயே ஓடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம போயாவே அடிக்க மாட்டோம். இது உண்மை, ஓகேவா? நம்ம ஜோன் உள்ள தான் இருந்து, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஜோன் உள்ள இருந்து தான் நம்ம எந்த மேட்சும் விளையாடணும், சரிங்களா? இப்போ தான் ஜோன் உள்ள இருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் எனிமி இந்த பக்கம் ஜோன் உள்ள வந்தாலும் அடிப்பேன். இந்த வரான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தாலும் அடிப்பேன், சரிங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் மாட்டிக்கின்னு சாவறானுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ரொம்ப நேரம் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. ஜோனு சுற்றின்னு போய் எங்கே எனிமி இருக்காங்களோ ஏறிடணும், ஓகேங்களா? ஏறி நம்ம கில் எடுக்க பார்க்கணும் கடைசியாக. ஏன்னா கில் எடுத்தால் பாயிண்ட் அதிகமாக வரும். இந்த இடத்துல ஒரே ஒரு கில்லு தாங்க எனக்கு வரும். அதுக்குள்ளே இன்னொரு கில் எடுக்கலான்னு பார்த்தா போயா, நாடா திடீர்னு போயா ஆயிடுச்சா இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரி நான் நினச்சி பார்த்தா, ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் போயா வந்துச்சுங்க. பரவாயில்ல, ஒரு தரமான ஒரு கேம் பிளே, ஒரு தரமான ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே, ஓகேங்களா? இப்போ எத்தனை ப்ளஸ் 70 ப்ளஸ் ஆகிருக்கு. 8 கிலோ, ஏங்க 9 கிலோ எடுத்துருக்காங்க. எவனோ டேமேஜ் நான் தான் அதிகம்.